இல்ல இதே வேலையா வச்சு தெரியுங்களா? இன்னும் எத்தனை பேர் தான் அது மாதிரி ஏமாத்திட்டு தெரியுவீங்க? இந்த கிளைம் டிபார்ட்மெண்ட் வேலை பாக்குறாங்க, சொந்த பூர்வீக சொத்துல இருந்து நீ பணம் எடுத்து கொடுத்துவா? குழந்தைக்கு 3 நாளா ஃபீவர் வந்திருக்கு, ஓபில பாத்துருக்காங்க, 4வது நாள் டாக்டர் வந்து அட்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. வந்து நீங்க அட்மிஷன் பண்ணக்கூடாது, ஓபிலே பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கிளைம் ரிஜெக்ட் பண்றீங்க. இதே வேலையா தெரியுங்களா? இது குழந்தைக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சுகர் அட்மிட் பண்ணா இது சுகருக்கு நீ ஓபிலே பாக்கணும். நீ யார் சொல்றதுக்கு ஓபில பாக்குறதுக்கு? 4 நாளா உடம்பு முடியாம, குழந்தை உடம்பு முடியாம 5வது நாள் அட்மிட் பண்றாங்க. வேற வழி இல்ல, ஃபீவர் நிக்கலன்னு சொல்லிட்டு தான் அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட இதனாலதான் அட்மிட் பண்ணோம், இந்த ரீசனாலதான் அவங்க ஃபீவர் இருந்துச்சு சொன்னதுக்கு அப்புறம் நீ கிளைம் அப்ரூவ் பண்ணுவ. இதே வேலையா உட்காந்துட்டு இருப்பீங்களா? கிளைம் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறவங்க என்ன, உங்களுக்கு கிளைம் அப்ரூவ் பண்றதா வேலை, புரியுதா? சும்மா எல்லா கிளைமே ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கணும்ன்றதா உங்க வேலையா? இல்ல உங்களுக்கு அதான் சம்பளம் கொடுத்துருக்காங்க. எனக்கும் தெரியும், இன்சூரன்ஸ் கம்பெனில நானும் வேலை பார்த்துட்டு வந்தவன் தான், சரியா? சரிங்களா? மக்களோட பணத்தை மக்கள் கொடுக்குறது உனக்கு எதுக்கு வலிக்குது? எப்ப பார்த்தாலும் நானும் பாத்துறேன். கிட்டத்தட்ட நான் அந்த சேனல் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பேர் எனக்கு கால் பண்றாங்க. சார் இந்த மாதிரி வந்து ஓபிலே பார்க்க சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓபிலே ஒவ்வொரு தடவை வந்து நான் ஒம்புட்ஸ்மேன் கிட்ட போயிட்டே இருக்கணுமா, இல்ல ஐஆர்டி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கணுமா? நீங்க பண்ற இந்த வேலையால கம்பெனி பேரும் கிட்ட போது எங்களை மாதிரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மதிக்கிறது இல்லை யாருமே. ஒழுங்கா வேலை பார்க்க தெரிஞ்சா கிளைம் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாருங்க, இல்லன்னா வேலையை விட்டு போயிருங்க. இது நான் சொல்ற யாருக்குன்னா சரியா வேலை பார்க்காதவங்க தான் நான் சொல்றேன். ஒரு சில பேர் இருக்கீங்க மனசாட்சியோட இருக்கீங்க, ஒரு சில பேர் இருக்காங்க மனசாட்சியில இருக்குமா இல்லையான்னு தெரியல. காலையில கிளம்பி வரும்போதே எப்படியாவது கிளைம் ரிஜெக்ட் பண்ணுன்ற எண்ணத்துல தான் வருவீங்க. மக்களே இதுக்குதான் சொல்றேன், தயவு செஞ்சு ஆன்லைன்ல பாலிசி எடுக்காதீங்க. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் சொல்றாங்க, யூடியூபர் சொல்றாங்க, நடிகை எல்லாம் சொல்றாங்கன்னு நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னா கிளைம்னு வரும்போது அவங்க யாருமே உங்களுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு எங்களை மாதிரி லாங் டேர்மா ஒர்க் பண்ணக்கூடிய ஐஆர்டிஎஸ் சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் மூலமா மட்டும் பாலிசி எடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும்.